2026ல விவசாயம் பண்ண முடியுமா முடியாதா? என்னடா ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி யாரும் பயந்துக்காதீங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். 2026ல விவசாயம் பண்ண முடியும். ஆனா ரொம்ப கஷ்டம். புத்தியை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய அடுத்த 3 வருஷம் 2029 வரைக்கும் உங்களால விவசாயத்துல தாக்கு பிடிக்க முடியும். நான் பண்டைய முறைப்படி உர மூட்டைகளை கொண்டு வந்து கொட்டுவேன், ஆளு விட்டு தான் எல்லாம் பண்ணுவேன், ட்ரிப் எல்லாம் போடவே மாட்டேன், நான் எப்பயும் போலதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். கடந்த 6 மாசமா இதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வாழை விவசாயம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, தென்னை விவசாயம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, பாக்கு விவசாயம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இப்படி எது பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணா அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவா புரியும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொன்னதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இந்த வீடியோ முடியறப்ப உங்களுக்கு அந்த குழப்பம் முடிஞ்சிடும். ஆனா ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் இப்ப நான் சொல்றேன். ஒரு 4 ஃபேக்டர்ஸ் நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு பட்டுச்சு. சோ அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வார் 2 நாட்டுகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், இதன் காரணமா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தியும், ரெண்டாவது டாலர் அண்ட் ருப்பி ரேஷியோ எந்த அளவுக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு, அதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் நம்ம விவசாயத்துல இருக்கும் அப்படிங்கறத பத்தியும், மூணாவதா என்ன முக்கியமான ஒரு ஃபேக்டர் வேலையின்மை. நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஐ உள்ள வந்துட்டு இருக்கு. ஐடி செக்டார் அஃபெக்ட் ஆகுறப்ப எப்படி அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தியும், கடைசியா நாம ஏன் ட்ரிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல போறோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் 2 கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய வார், இது எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத இப்ப நான் தெளிவா சொல்றேன். எல்லாருமே நினைச்சிருப்பீங்க, எங்கேயோ ஒரு பக்கம் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்ம இந்த மூலையில இருக்கோம், நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டச்சுமே இல்ல, எப்படி நம்மள இது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு யாருமே அதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல முக்காவாசி இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம அனுப்பக்கூடிய பக்கெட்ஸ், இல்ல நம்ம யூஸ் பண்ற லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ், தலைக்கொல்லி, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் தயாரிக்கிறாங்கல்ல, அவங்க கூட இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தான் மெயின் ரீசன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதோட இம்போர்ட் டியூட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அப்புறம் நம்ம டோல்கேட் பே பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி அவங்களுக்கும் இப்ப டோல்கேட் பே பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு டோல் பூத் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கப்பல் பாஸ் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் மணில 18.5 crores வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே நம்மளோட அந்த இம்போர்ட் ஆகக்கூடிய அந்த பொருட்கள் மேலதான் விழப்போகுது. அதனாலதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ரீசன் தான். அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், டாலர் அண்ட் ருப்பி ரேஷியோ. இப்ப 2 நாட்டுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையினால ரேட் ஏறிச்சு. இப்ப ருப்பியோட வேல்யூ டாலருக்கு ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 87, 80 அந்த ரேஞ்சில இருந்த இந்தியன் ருப்பியோட வேல்யூ இப்ப 95, 100 கிட்ட போயிருச்சு. இப்ப ஒரு 20 ரூபாய் வரைக்கும் நம்ம டாலர் அண்ட் ருப்பி அந்த கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனங்காட்டி நம்ம இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டாலர் தான் பே பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு டாலர் 80 ரூபீஸ்ல இருந்து இப்ப 95 ரூபீஸ் வரைக்கும் போயிருக்கு. சோ இதனாலயும் நம்மளுடைய பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது 2வது ஃபேக்டர். 3வது நான் என்ன சொன்னேன், வேலையின்மை. எப்படிடா ஐடி ஃபேக்டர் அக்ரிகல்ச்சரை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நம்மளுடைய ஐடி செக்டர்ஸ் எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பேர் போய் படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல், காலேஜஸ் போத் எல்லாமே. சோ இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாமே சாப்பிடுறது ஒன்னா ஹாஸ்டல்ஸ், பிஜி, ஹோட்டல்ஸ் இல்லனா மெஸ். சோ இது எல்லாமே ஷட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்பிஜி ஷார்டேஜ். சோ இப்ப 2 நாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட், இன்புட் ப்ராடக்ட்ஸ் மேல எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது. அவுட்புட் ப்ராடக்ட்ஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய அரிசி, கோதுமை, கடலைக்காய், எண்ணெய் வித்துக்கள், அப்புறம் வாழை, மேங்கோ, சோ இப்படி அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட் மேலையும் எந்த அளவுக்கு தாக்குது அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ அவங்க எல்லாம் ஷட் டவுன் பண்ணங்காட்டி எல்லாருமே ஊருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்களுக்கு மெயின் திங்கா தேவைப்பட்ட அந்த வாழைக்காய், தேங்காய் இதெல்லாமே ஹோட்டல்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரிலீவ் ஆகி போயிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக போயிட்டாங்க. சோ அப்ப அவங்களும் ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட இன்டேக்கும் இல்ல. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு விற்கும் பொழுது அதற்கான ரேட் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. நம்மளுக்கு என்னைக்கு டிமாண்ட் இருக்கோ அன்னைக்கு தான் ரேட் கிடைக்கும். சோ அந்த டிமாண்டே இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துலயும் நம்மளுக்கான ரேட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நம்மளோட இன்புட் அதிகமாயிட்டு இருக்கு, இந்த இடத்துல அவுட்புட் குறையுது. 4வது நான் சொன்னது இந்த எரிபொருட்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ்
பண்ணக்கூடிய பெட்ரோல், டீசல். சோ இதெல்லாமே வந்து கடந்த 10 நாட்களா தான் கிட்டத்தட்ட 2 டைம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தவித ரேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணல. அப்பயுமே நம்மளோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப கடந்த 10 நாளா இந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால மறுபடியும் அதோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த சார்ஜஸ் எல்லாமே அதுல வரக்கூடிய பொருட்கள் மேல தான் மறுபடியும் வரப்போகுது. அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட ரேட் இன்னும் ஏறுவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இதையெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட ரேட் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஆனா நம்ம பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருட்களோட ரேட் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதனாலதான் சொன்னேன் 2026ல விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இதுல மறைமுகமா ஒரு ஃபேக்டர் வந்துட்டு நம்ம விவசாயிகளுக்கே தெரியாம ஒரு அஃபெக்ட் ஆகுது. அது என்ன தெரியுங்களா? நம்ம அன்றாட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தினக்கூலிகளா வேலை செய்யறவங்களை தான் நம்ம காட்டுக்கு வேலைக்கு கூப்பிடுறோம். அப்ப அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்கு தேவையான பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா இந்த 2 கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய போர், அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்றக்கூடிய ஃபியூயல், இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட கூலியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அவங்களோட கூலி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது மேஜரா யார் அஃபெக்ட் பண்ணும்? விவசாயிகளை தான் அஃபெக்ட் பண்ணும். இப்ப எந்தெந்த இடத்துல விவசாயிகள் வந்து நஷ்டம் அடைகிறாங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் வாங்குறப்பையும் நோட் பண்றோம், அந்த இடத்துல நஷ்டம் அடைகிறாங்க. அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அந்த இடத்துலயும் நஷ்டப்படுறாங்க. கூலி கொடுத்து ஆளை கூப்பிடுறோமா, அந்த இடத்துலயும் நஷ்டப்படுறாங்க. இப்படி விவசாயிகள் எந்தெந்த இடத்துல வாங்குறாங்களோ, எந்தெந்த இடத்துல மக்களை யூஸ் பண்றாங்களோ வேலைக்கு, அந்த எல்லா இடத்துலயும் அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. எதன் காரணமாக? விலையேற்றத்தின் காரணமாக. இப்போ அதெல்லாம் எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், எப்படி நம்ம விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். இதுக்கு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற மெத்தட தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த உரம் மூட்டையை எடுத்துக்கொண்டு வந்து போடுறீங்க பாத்தீங்களா, அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னு நான் சொல்றேன். அப்ராக்சிமேட்டா ஒரு ஏக்கருக்கு வந்து இப்ப நான் கால்குலேஷன் போடுவோம், நம்ம ஒரு குத்து மதிப்பா போடுவோம். ஒரு ஏக்கருக்கு நீங்க கால் மாறணும், உரம் வைக்கணும் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது 10 மூட்டை உரமாச்சு தேவைப்படும். அந்த 10 மூட்டையும் இப்ப வந்து கிட்டத்தட்ட 1800 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு ஆவரேஜா. அப்ப 10 மூட்டைக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். அந்த 18,000 முடிஞ்சுதா அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு உங்களுக்கு கூலியே 10,000 ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க. அப்ப 18 + 10 28,000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் அந்த உரங்களை வந்து எடுத்துட்டு வரக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இதுக்கெல்லாம் ஒரு 2000 போடுது. இப்ப அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 30,000 ரூபாய் உரச்செலவு வந்து வந்துருச்சு ஒரு டைம் நீங்க உரம் வச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா? தண்ணி கட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு டைம் கூலி வந்து 1000 ரூபான்னு வச்சு. சோ ஒவ்வொரு டைமும் இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு செலவாயிருது ஒரு டைம் நீங்க உரம் வைக்கிறதுக்கு. சரி, இந்த செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அப்படியே நம்ம பக்கெட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்துருவோம், அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு வந்துருவோம். சோ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிப் இருந்தா போதும், எல்லா ஃபெர்டிலைசரும் நீங்க கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம 18,000 ரூபாய்க்கு நீங்க உரம் வாங்க தேவையில்லைங்க. ஒரு ஏக்கருக்கு நீங்க அதிகபட்சமா 10,000 ரூபாய்க்கு உரம் வாங்கினீங்கன்னா போதும். இந்த 18,000 போட்டு உரம் வாங்கினீங்க பாத்தீங்களா, அதோட வேலையை இந்த 10,000 ரூபாய் போட்டு வாங்கின உரமே பண்ணிரும். அது எப்படின்னு நான் சொல்றேன். நம்ம கொடுக்கக்கூடிய பக்கெட்ஸ்ல NPK பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜிப்ராலிக் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஜம்போன்னு கொடுக்குறோம். ரீமர்லயும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துருது. இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே லிக்விட் ஃபார்மேட்ல கொடுக்கறதுனால அதை ட்ரிப் மூலமா கொடுத்துறோம். அது போக ட்ரிப் கேரர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாஸ்பாரிக் ஆசிட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கும் போதே, வெள்ளாம காட்டுல இருக்கும் போதே நீங்க ட்ரிப்பையும் கிளீன் பண்ணிக்கலாம். அப்ப அடப்பேற்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்ல. ஒரு ஆள் இருந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்தா போதும், உங்களுடைய உரங்கள் எல்லாமே ஒரு ஏக்கராவுக்கு நீங்க கொடுத்துடலாம். அதிகபட்சம் 2 பேர் இருந்தீங்கன்னா போதுங்க. வீட்டுல இருந்தீங்கன்னா 2 பேர் இருந்தீங்கன்னா ஒரு ஏக்கரா என்ன 3 ஏக்கரா வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு கொடுத்து முடிக்க முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 10,000 செலவாகுது. இந்த சைட்ல எவ்வளவு ஆச்சு? 30,000 செலவாச்சு. இதுல ஒரு டைம் நீங்க உரம் கொடுக்கறப்பவே 20,000 ரூபாய் மிச்சம் ஆகுது. ஒரு டைம் நீங்க சாகுபடி பண்றப்ப 5 டைம் உரம் குடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டைமுக்கும் 20,000 ரூபாய். அப்ப 1,00,000 ரூபாய் இதுலயே மீதி ஆகுது. அப்ப உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகுமா ஆகாதா? உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கொடுக்கவும் முடிஞ்சு, அதை எளிமையான முறையிலையும் கொடுத்து காசு கம்மியான முறையிலையும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த உரச்செலவை எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய உரச்செலவு வந்து குறைக்க முடியும். ட்ரிப் மூலியமா பண்றீங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஈல்டு எப்படிப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல முறையில தான் வரும். நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோ நம்பி தைரியமா யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய விவசாயத்தை எந்த அளவுக்கு லாபகரமா மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால விவசாயத்தை கண்டினியூட் பண்ண முடியும், தொடர முடியும்.
அப்படி இல்ல நான் பழைய காலத்துல மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது துளி கூட கிடைக்காது. அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ரூபாய் போடுற இடத்துல 150 ரூபாய் எடுத்துட்டு இருக்கக்கூடிய காலம் தான் இது. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த 100 ரூபாயை எடுப்புமாங்கிறதே டவுட். இனியும் நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த 100க்கும் கீழே போயிடும், நஷ்டப்பட்டுருவீங்க. அப்புறம் விவசாயத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ அதனால எல்லாருமே காலத்துக்கு ஏற்றாற் போல மாறிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் கரெக்ட், எல்லாத்துக்குமே கரெக்ட். 2026ல இந்த முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாவே கான்டாக்ட் பண்றேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.